நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம வீடு நல்லா இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம இருக்கிற இடம் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சில நேரத்தில் நம்ம பார்க்குறப்ப நம்ம வீட்டை பார்த்தா நமக்கே தோணும், என்னமோ ஏதோ ஒரு குறைபாடோடு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ எதை செஞ்சாலுமே அந்த செயல்கள் தோல்வி அடைகிற மாதிரி இருக்கும். எது செஞ்சாலுமே தடை வந்துகிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தீராத நோய்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுறது? இதெல்லாம் என்ன தீய சக்தியா அப்படின்ற பார்த்தோம்னா, கண்டிப்பாக அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் தீய சக்தி இருக்கலாம். அதனால் என்ன பண்ணலான்னா, அந்த மாதிரி இருக்கிறப்போ சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருக்காங்க. ஒரு வீடு மங்களகரமாக இருக்கவே அந்த வீட்டில் எல்லா வளமும் சேரும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம வீட்டு பூஜை அறைன்னு கூட சொல்லலாம். பூஜை அறை மங்களகரமாக அமைஞ்சிச்சினாவே நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டு பூஜை அறையெல்லாம் நான் காமிச்சிருக்கேன், அப்படியே பார்த்துக்கங்க. அதையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். நம்ம வீட்டு பூஜை அறை பார்த்தோம்னா நல்லா பெருசாகவே இருக்கும். அதில் சின்ன சின்ன அறைகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். மகாலட்சுமிக்குன்னு தனியாக ஒரு கபோர்டு வச்சுருப்பேன். அதே போல் குலதெய்வத்துக்கு, அன்னபூர்ணிக்கு புதுசாக வாங்கின பூஜை அறை இருக்குது. அதே போல் தொட்டு நம்ம ஒரு 30-40 வருஷமாக யூஸ் பண்ண ஒரு பூஜை அறை இருக்குது. அந்த பூஜை அறை தனியாக கிடையாது, கபோர்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு ரூமில் பூஜை அறையாக வச்சுருக்கேன் நான். இந்த பதிவில் அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பூஜை அறை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மகாலட்சுமிக்கு, அன்னபூர்ணிக்கு, குலதெய்வத்துக்குன்னு இப்படி தனித்தனியாக வச்சுருக்கேன். குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட்டு தனியாக வச்சேன். அப்படியே ஒவ்வொன்றுக்கும் தனியாக அமைஞ்சிருச்சு. அதனால் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி வசதியோ அதை மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபட்டால் ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு குலதெய்வம் வீரம்மா. எல்லோரும் முடிஞ்ச வரையிலும் நம்ம வீட்டு குலதெய்வத்தை நம்ம மறக்காமல் ஃபஸ்ட்டு வழிபடணும். அப்போ தான் நமக்கு எல்லா வளமும் சேரும். இப்போ பார்க்குறது நம்ம வீட்டு புதுசாக வாங்கின பூஜை அறை. இதில் மேலே பிள்ளையார் வச்சுருக்கேன். வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், அந்த பிள்ளையார். பக்கத்தில் சரஸ்வதி, அப்புறம் முருகன் வள்ளி தெய்வானையோடு வச்சுருக்கேன். நடுவால் வெங்கடாஜபதியும் அலமேலு மங்கம்மா வச்சுருக்கேன். மகாலட்சுமி இந்த சைடு வச்சுருக்கேன். இந்த பக்கம் லக்ஷ்மியும் குபேரனும் சேர்ந்த மாதிரி வச்சுருக்கேன். சாய்பாபா கும்பிட்றதுனால சாய்பாபா வச்சுருக்கோம். அதே போல் விஷ்ணு பகவானோட கல்யாண குலத்தோட அந்த கல்யாண ஃபோட்டோ வச்சுருக்கேன். மகாலட்சுமி, பிள்ளையார் பக்கத்தில் சிலை வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வீட்டில். அதே போல் கோமாதா வச்சுருக்கேன். உலக்கில் அரிசி வச்சுருக்கேன். நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வச்சுருக்கோம் நல்லாவே தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில். அதை மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. காமாட்சி அம்மன் விளக்கு இந்த இடத்துல ஏற்றுவேன் நான் எப்போதுமே. இந்த பதிவு மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டு பூஜை எப்போதுமே மங்களகரமாக இருந்தால் நம்ம வீட்டில் துர்சக்தி இருக்கவே இருக்காது. நம்ம வீடு ஒரு சுபிக்ஷமாக இருக்கும். அது நம்ம வீட்டு பூஜை அறையை பார்த்தாவே நமக்கே தெரிஞ்சிடும். நம்ம சந்தோஷம் வரும். நம்ம சந்தோஷமாக இருந்தாவே நம்ம வீட்டில் வளம் வரும். இது பூஜை அறை தான். இது அம்மன் வச்சுருக்கேன். இந்த இடத்துல சமயபுரத்து மாரியம்மன், காமாட்சி அம்மன், கருமாரியம்மன் வச்சுருக்கேன். வாராகியம்மன் வச்சுருக்கோம். வாராகியம்மனுக்கு உப்பு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். இதில் அம்மனோட முகம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும். இது எங்கள் வீட்டு பழைய பூஜை அறை. இந்த பழைய பூஜை அறையில் நான் அம்மனெல்லாம் வச்சு அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல பூஜை செய்வேன். எப்போயாவது எல்லா விளக்குமே ஏற்றிடுவேன். தனித்தனியாக எந்தெந்த நாள் யாராருக்கு உகந்ததோ அந்தந்த நாளில் ஒரு சிறப்பு பூஜை செய்கிறது வழக்கம். வாராகியம்மன் பக்கத்தில் 2 குத்து விளக்கு வச்சுருக்கேன் பாருங்கள், வெள்ளியில் வச்சுருக்கேன் இல்லையா. இதை தினமும் ஏற்ற மாட்டேன், பராமரிக்க முடியாது. அதனால் இதில் அட்சதை போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருவேன். இது எப்போதுமே இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற விளக்குகளை அப்படியே வச்சுருக்கக்கூடாது, அதை பயன்படுத்தணும். அப்போ தான் அது நமக்கு நல்லதை கொண்டு சேர்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியது அன்னபூர்ணி படம். அன்னபூர்ணி படமும் இருக்குது. நம்ம வீட்டில் குட்டி சிலையும் இருக்குது. அந்த குட்டி சிலைக்கு கீழே துவரம்பருப்பு, மேலே பச்சரிசி வச்சுருக்கேன். நாணயங்கள்லாம் வச்சுருக்கேன். அதை தனியாக பதிவு போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அன்னபூர்ணி படமோ சிலையோ வச்சுருந்தோம்னா சைவ உணவு சமைக்கிறப்ப நம்ம கொண்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய லக்ஷ்மி கடாட்சம் வீடியோவுக்கு ரொம்பவே பொருத்தமான மகாலட்சுமி இருக்கிற இடம் தான். மகாலட்சுமி வந்து அஷ்டலட்சுமி படம் வச்சுருக்கேன். பக்கத்தில் லக்ஷ்மி, குபேரன், குபேரப்பானை மற்றும் வந்து இதை நிறைய வந்து மகாலட்சுமிக்கு வேண்டியதெல்லாம் வச்சுருக்கேன். இதையும் நான் ஒரு பதிவாக போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் ரொம்ப விரும்பி வாங்கின இந்த சிலை சைன குளத்தில் இருக்க புத்தாவோட சிலை. பார்க்க ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இதை பார்த்தோம்னாவே நமக்கு எல்லா சந்தோஷமும் வந்துடுற மாதிரி இருக்கும். இவருக்கு நான் இப்படி தான் சின்னதாக பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பேன். அதே போல் இந்த பிள்ளையார் ரொம்ப வண்ணம் கலரில் பிள்ளையார், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவருக்கு அருகம்புல், எருக்க பூ இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதை வைக்கிற வழக்கம் இருக்குது. இந்த பிள்ளையாரை பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால இதையும் வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் நம்மளுடைய பூஜையை பொறுமையாக பார்த்துட்டிங்க. நிறைய விஷயம் சொல்லியாச்சு. இந்த பதிவில் நான் வந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடலாம். நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அதை தான் சொன்ன வந்தோம். இந்த ஒவ்வொரு பூஜை மண்டபத்துக்கிட்டேயும் நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் கடைசி வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இது வந்து ரொம்பவே வழக்கமாக செஞ்சுட்டு வந்தோம்னாவே கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்கிட்ட வரவே வராது. இதை நம்பி செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சாம்பிராணி போடுறது தான். இந்த சாம்பிராணி புகையோட சில விஷயங்களை சேர்க்குறப்ப துர்சக்தி கிட்ட நெருங்கவே நெருங்காது, இறை சக்தி மேலோங்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இது ரொம்ப விசேஷமானது எனக்கு, மற்றவங்களுக்கும் தான். நம்ம வீட்டு பழைய பூஜை, இந்த பூஜையில் நான் இப்போ வந்து படம் வந்து அதில் வச்சிடல, ஒட்டி தான் வச்சுருப்பேன். மேலே ஒட்டி இருந்தேன் பாருங்களா, அதுதான் ஒட்டி தான் வச்சுருப்பேன். இதைத்தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சமயபுரத்து மாரியம்மனுக்குன்னு தனியாக வச்சுட்டேன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா சமயபுரத்து மாரியம்மன், காமாட்சி அம்மன் இவங்களெல்லாம் தனியாக வச்சு இவங்களுக்கு ஒரு செட் பண்ணியிருக்கேன். நான் முதவே சொல்லிட்டேன். இதுதான் நம்ம வீட்டு பழைய பூஜை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, தொட்டு தொட்டு வர்றதுனால இதை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கேன். இவங்களுக்கும் நான் இன்றைக்கி அதை செஞ்சுருக்கேன். ஓகேவா? நம்ம வீட்டில் குலதெய்வத்துக்கு எப்போதுமே நம்ம வந்து அகல் விளக்கு தான் ஏற்றுற பழக்கம் இருக்குது. கூடவே பக்கத்தில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கும் வச்சுருப்பேன். ஏன்னா 24 மணி தெலுங்கு செட்டையாருக்கு காமாட்சி அம்மனும் குலதெய்வம். அவங்கவுங்க தனிப்பட்ட குலத்துக்கு 24 மணியில் தனித்தனி தெய்வங்களும் இருக்குது. அந்த மாதிரி தான் இதில் வேல் இதெல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரி பூஜை பண்ணலான்னா, இந்த சாம்பிராணி போடுறப்ப 2 பொருட்களை கண்டிப்பாக சேர்த்துருங்க. அந்த 2 பொருட்கள் ஏலக்காவும் கிராம்பும் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி கரண்டியில் அந்த சாம்பிராணி நீங்கள் எது போட்டிங்களோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பழைய எப்படி பற்ற வைக்கணும் அதை சொல்கிறேன். சாம்பிராணி போடுறோம் இல்லையா, அது போடுறதுக்கு முந்தைய பழைய விளக்கு திரி இருக்கு இல்லையா, நம்ம அன்னன்னைக்கு எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த விளக்கு திரியை சாம்பிராணியோடு வச்சுருங்க. வச்சுட்டு அது கூட ஏலக்காய், கிராம்பு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு யாகம் வளர்க்குற மாதிரி செய்கிறோம். அப்படி செய்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்க துர்சக்திகள்லாம் நம்ம வீட்டை விட்டு விலகி நமக்கு இறை சக்தி மேலோங்கிட்டே இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாற்றம் தெரியும். இதை நம்பி செய்யுங்க. அதனால் விளக்கு திரி இருந்தால் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாம்பிராணி போட்டுட்டு வீடு முழுதும் அந்த சாம்பிராணியை கிச்சன், பெட்ரூம், எல்லா இடத்துலையும், ஹால் எல்லா இடத்துலையும், கதை வீடுக்கு எந்த இடமும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இடமா நீங்கள் காமிச்சு முடிச்சிடணும். இப்படி நீங்கள் அதே போல் நிலைவாசலுக்கு நல்லா கமகமகமாக போட்டுடணும். அதே போல் நம்ம வீட்டில் ரொம்ப விசேஷமாக வச்சுருக்கிறது இந்த அஞ்சரைப்பட்டியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதில் வைக்கக்கூடிய பொருட்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த அஞ்சரைப்பட்டியை வச்சுருந்தோம்னாவே அந்த பூஜை வரை கமகமகமகமன்னு இருக்கும். பூஜை வரை நல்ல ஒரு சிறப்பாக அமைஞ்சிருச்சுனாவே துர்சக்திகள் நம்ம கிட்ட வராது. இதை நம்பி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடும் வளமான ஒரு வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த விளக்கு திரியை என்ன பண்ணணும், டெய்லி மாற்ற சொல்கிறீங்களே, அந்த விளக்கு திரியெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுடணுமா? அப்படியெல்லாம் இல்லை. இந்த விளக்கு திரி உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்க போது இதை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சு இந்த சாம்பிராணிக்கு சூடமும் இந்த விளக்கு திரியும் வச்சு பற்ற வச்சு அதை கூட ஏலக்காவும் கிராம்பும் சேர்த்து போட்டிங்கன்னாவே போதும். வீட்டில் மங்களகரமான ஒரு பூஜை அறை மாதிரி இருக்காது, அது கோயில் மாதிரி ஆகிடும். அது கண்டிப்பாக நீங்கள் நம்பி செஞ்சு பாருங்கள். இது மட்டும்
செஞ்சிங்கனாவே போதும். அதே போல் சாமிக்கு வைக்கப்படுற பச்சரிசி இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சமைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த சாமிக்கு வைக்கிற ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை இந்த பச்சரிசியோடு சேர்ந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதை பூஜை அறையில் கோலமாக போடுங்க. ரொம்பவே விசேஷமாக இருக்கும். பூஜை அறை கமகமன்னு இருக்கும். அதே போல் நிலைவாசலுக்கும் அந்த கோலப்பொடியை போடலாம். கால் மிதியடியாமல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நிலைவாசலில் சைடில் போட்டுக்கலாம், கால் மிதிக்கிற இடத்துல போடக்கூடாது. இந்த மாதிரி பூஜைகள் செஞ்சுட்டு வந்தோம்னாவே சாம்பிராணி புகை என்னைக்கு போட ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே நம்ம வீடு சந்தோஷத்தை தேடிக்கொண்டு சேர்க்கும் என்ற நம்பிக்கை வைத்திடுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு பார்க்கலாம். மிக்க நன்றி.